அடுத்தது ஸ்டாலின் சொல்கிறாரு 100 கேஸ் போட போகிறோம் உச்ச நீதிமன்றத்தில். யார் மேலே? மத்திய அரசாங்கம் மேலே, மோடி அரசாங்கம் மேலே கேஸ் போடுவாங்கிறார். புரிஞ்சுக்கிட்டார். இப்போ உச்ச நீதிமன்றம்னா எப்படி உள்ளே போய் ருசி கண்டுட்டாங்க. அதனால் இப்போ இல்லை மதுவாக முதல்ல செந்தில் பாலாஜி இதில் கொடுத்தாங்க, அவ்வளோ சரியாக ஒர்க் அவுட் ஆகலை பெயிலுக்கு. அப்புறம் ரூட்டும் நம்ம போகிற ரூட்டு சரியில்லைடான்னு ரூட்டை மாற்றினாங்க. நல்ல இப்போ 1 கோடி 2 கோடி வாங்குகிற வக்கீலுங்க 10 பேர் பிடிச்சா ஜெயிச்சிடலான்னு அதை அடித்தாங்க பொன்முடியதில். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து கவர்னர் அடிக்கணும்னு அடித்தாங்க. அது பாஜக வாயவே திறக்கலை, அட்டர்னி ஜெனரலும் வாயவே திறக்கலை. கவர்னரை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஆர்டிகல் 361 கவர்னருக்கு கவர்னர் ஜனாதிபதி 2 பேரும் எந்த நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. 361 சப்செக்ஷன் 1. சில பிஜேபிக்காரங்க இந்த சப்செக்ஷன் 2 அனுப்புகிறாங்க கமெண்ட்டில். எப்படின்னா மாற்றுறதுக்கு, ஏமாத்துறதுக்கு. சப்செக்ஷன் 1 பாருங்கள், 361 சப்செக்ஷன் 1 பாருங்கள். எந்த ஜனாதிபதியும் கவர்னரும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிப்பு கேட்க வச்சிங்க. அவன் பார்த்தான் கவர்னர், ஆஹா சரியான ஏமாளியாக இருக்காங்க, சட்டமே தெரியல மத்திய பாஜகவுக்கு, இன்னும் ஒவ்வொரு ஆளாக அடிப்போம்னு சொல்லி பினராயி விஜயன் கேரள முதல் மந்திரி ஜனாதிபதி மேலே இப்போ வழக்கு போட்டார். நீங்கள் ஜனாதிபதியை கூட மன்னிப்பு கேட்க வைப்பீங்க. வடிவேல் சொன்னது மாதிரி இவன் நல்லா அடி வாங்குறான்டான்னு மத்திய பாஜகவை புரிஞ்சுக்கிட்டு இப்போ அடுத்து மத்திய அரசாங்கம் மேலே வெள்ள நிவாரண நிதி எங்களுக்கு கொடுக்கலன்னு நான் வழக்கு போட போகிறோங்கிறாரு. யார்? ஸ்டாலின். ஆனால் வெள்ள நிவாரண நிதி எப்படி தெரியுமா? அது நிர்வாக முடிவு. ஒரு அரசாங்கம் தனக்கு இருக்கக்கூடிய நிதியை வச்சு மாநிலங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிற முடிவை அரசாங்கம் தான் எடுக்கணும். நீதிமன்றங்களுக்கு வேலை இல்லை. நிர்வாக முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது. ஆனால் உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டாலும் விடுவாங்க. ஏன்னா பார்த்துக்கிட்டாங்களே ஏமாளிகளாக இருக்காங்கன்ட்டு. அதனால் இப்போ கண்டுக்கிட்டு இப்போ ஒரு ஸ்டாலின் மத்திய அரசாங்கம் மேலே கேஸ் போடுவோம். வெள்ள நிவாரண நிதி சுப்ரீம் கோர்ட்டில் தான் இருக்காங்கல்ல. பணம் கொடுத்தா வர்றதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அங்கே இந்த 4 ரூமும் உள்ள இருந்துக்கிட்டு சென்னைனா என்ன, தமிழ்நாடுனா என்ன, ஸ்டாலின்னா என்னன்னு தெரியாத ஜட்ஜுங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே இயந்திரத்தனமாக ஆர்டர் போட ரெடியாக இருக்காங்கல்ல. அதனால் இதை பயன்படுத்திக்கிட்டு ஸ்டாலின் மத்திய அரசாங்கத்தின் மேலே கேஸ் போடுவாங்கன்னு சொல்கிறாரு. இன்னும் என்னென்ன கூத்துகள் இருக்கோ அது நடக்கட்டும். சட்டத்துக்கு எதிராக எத்தனை கூத்துக்கள் இருந்தாலும் நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஏன்னா சொல்லவும் புரிஞ்சுக்கணும். அவர்கள் தான் குற்றவாளிகளுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. அங்கே தான் பெரிய பாலிட்டிக்ஸ் வந்துடுதுல்ல. இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் பிடிக்கிறது மாதிரியே மத்திய அரசாங்கத்திலே ஆட்களை வச்சுருக்காங்கல்ல. இவர்களுடைய நண்பர்கள் மத்திய அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்காங்கல்ல. ரூட்டை கரெக்டாக பிடிச்சி சுப்ரீம் கோர்ட்டு ரூட்டையும் பிடிச்சிக்கிட்டு இங்கே மத்திய அரசாங்கத்தில் ஆளை பிடிச்சி அவங்க அட்டர்னி ஜெனரல்லாம் வாயை மூடுன்னு சொல்லிவிட்டு ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோமாளிகள் ஆட்சியில் இருந்தாங்கன்னா இப்படித்தான் நடக்கும். அப்படி பாஜகவுக்கு சொல்கிறேன், இன்னும் நிறைய நடக்கும். வாங்குங்க, அடி வாங்குங்க, வாங்கி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஆட்சியை நடத்திக்கிட்டுருங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. பம்பர சின்னம் மதிமுக வைகோ கேஸ் போடுறாரு. எலெக்ஷன் கமிஷனில் சொல்லிட்டான் பம்பர சின்னமே கிடையாதுன்ட்டான். ஏன் கொடுக்கல? நம்ம ஆளுங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆளுகளுக்கு இந்த அரசியல் கட்சி வச்சுருக்கிறவங்களுக்கு சட்டமே தெரியல. நீங்கள் வந்துக்கிட்டு உங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இருந்தால்தான் நீங்கள் சின்னம் ஒதுக்குவாங்க. அங்கீகாரம் இருக்கணும்னா நீங்கள் பார்லிமெண்ட்டு எலெக்ஷன்னா அதில் 6% ஓட்டு வாங்கணும். 2 MP சீட்டு ஜெயிக்கணும். ஒரு MP சீட்டு எதுக்குன்னா 25 MP தொகுதி இருக்கிற மாநிலங்களுக்கு 1, 25க்கு மேலே நம்மளாம் 31ன்னா அது 2ன்னு வரும். அதனால தான் அவன் சொல்கிறான், ஹைகோர்ட்லேயே வந்து சொல்லிட்டான், சீமானு இந்த தப்பை தான் பண்ணார். எங்களுக்கு சின்னம் கொடுக்கல, சின்னம் 6% ஓட்டு வாங்கினா போதுமா? 2 MP ஜெயிக்கணும், இல்லை 2 MLA ஜெயிக்கணும். இதைத்தான் அவன் சட்டம் சொல்லுது. அப்போ நீங்கள் எதுவுமே இப்போ இல்லைங்கும்போது அவன் கொடுக்க மாட்டேன்னா எனக்கு எதிரான சதி நடக்குது இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சட்டமே தெரியாமல் இப்படி இவர் பம்பர சின்னத்தில் இருந்துக்கிட்டு உதயசூரியனில் போய் நிற்கிறார். போன எலெக்ஷனில் MP எலெக்ஷனில் உதயசூரியன். அப்போ உதயசூரியனில் நின்னீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கட்சிக்குரிய அங்கீகாரம் எப்படி கிடைக்கும்? அதைத்தான் அவங்க சொல்கிறான். அதனால் முடியாதுன்னு தான். ஸோ பம்பர சின்னத்தை இழந்துருச்சு. நீங்கள் தான் உதயசூரியனில் நிற்கிறீங்களே, பேசாமல் மதிமுகவை கொண்டு போய் திமுகவில் இணைச்சிருங்க. நம்ம தமிழ்நாடு அரசியல்வாதிகள் இந்த பாமக பாருங்கள், எதுக்கு இந்த தவறு திருமாவளவன் 2 MP நிற்கிறாரு. அங்கீகாரம் போயிடக்கூடாதுன்னு தான். அவர் சொந்த சின்னத்தில் நிற்கணும். நான் உதயசூரியனில் நிற்க மாட்டேன்னு ஏன் சொல்கிறாரு? இப்போ திருமாவளவன் நல்லா யோசிங்க. அவங்க சின்னத்தில் தான் கட்சியோட அங்கீகாரம் தப்பும்.
அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க சின்னத்தில் தான் நிற்பாங்க. அப்போ தானே அங்கீகாரம் கிடைக்கும். மதிமுகவும் நம்ம இவங்க நாம் தமிழர் வந்துக்கிட்டு சின்னத்தில் வந்துக்கிட்டு 2 MP ஜெயிக்கணுங்கிறது அவங்க யோசிக்கவே இல்லை. நாம் தமிழர் இவங்க வைகோ வந்துக்கிட்டு உதயசூரியன் சின்னத்தில் இது பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் வந்துக்கிட்டு காரி துப்புறான். என்னையா அது சட்டத்தையும் தெரியாமல் வந்துக்கிட்டு இங்கே வந்து வழக்க போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எலெக்ஷன் கமிஷனில் பதில் சொல்கிறான். அதனால் நம்ம அரசியல்வாதிகள் சட்டத்தையும் தெரிஞ்சுக்கங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது. சட்ட பிரச்சனை கரெக்டாக வச்சுக்கிட்டு கட்சியை முதல்ல ஒழுங்காக நடத்துங்க. அப்புறம் நீங்கள் நாட்டை ஆள்றதுக்கு வரலாம். கட்சியவே நடத்த தெரியாதவங்களுக்கு அப்புறம் நாடு எங்கே போய் நீங்கள்லாம் ஆள்றது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம்.